காய்கறி எல்லாம் தீந்து போச்சு. எப்படியோ கொஞ்சம் நெஞ்சம் இந்த காய்கறி எல்லாம் போட்டு கலவை சாதம் செஞ்சு வச்சிருக்கோம். நைட்டுக்கு சரியா போயிடும். காலையில் சமைக்கவே காய்கறி இல்லை. எப்பயும் உஷாராக முன்னாடியே காய்கறி எல்லாம் வாங்கி வச்சுப்போம். இந்த வாட்டி கொஞ்சம் ஏமாந்தோம், அவ்வளோதான். இப்போ அந்த மனுஷன் வந்தவொடனே சொன்ன முன்னாடியே சொல்ல மாட்டியா, இன்னைக்கு கூட்டின்னு போக மாட்டேன் போன பராது, நாளைக்கு எண்ணத்தை போட்டு செய்கிறதோ தெரியலையே. மா என்ன சின்ன அதிசயமாக கிச்சன் சைடில் வந்துட்டுக்கிறேன். நீ உடனே ரொம்ப ஆச்சரியப்படாதம்மா. நான் ஒன்றும் எந்த வேலையும் செய்ய கிச்சன் சைடு வரல. நீ கொடுத்த கீரை சாதம் சாப்பிட்டதோட சரி, எதுவுமே சாப்பிடல. இது இந்த பீட்சாவையும் அவன் கையில் வாங்கி கொடுத்துட்டேன். எனக்கு பசிக்குது. நைட்டுக்கு வேணா சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். இப்போ வந்து எதனா ஃப்ரூட் கட் பண்ணி கொடு, சாப்பிட்றேன். அதானே பார்த்தேன், நீயாவது ஒரு வேலையை செய்ய வரதாவது. இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்க. முதல்ல ஃப்ரூட்டை கட் பண்ணி எடுத்துன்னு வா, சாப்பிட்டு நான் போய் படிக்கிறேன். ஃப்ரூட்டை கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுவேன் நான் என்னமோ. ஆனால் அதுக்கு ஃப்ரூட் எங்கே இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஒரு ஃப்ரூட்ஸ் கிடையாது வீட்டில். எல்லாம் தீந்து போச்சு, வாங்கணும் இனிமேல் தான். ஆமாம், நானே எப்போனா ஒரு வாட்டி தான் ஃப்ரூட்ஸை சாப்பிடுவேன். நான் கேட்கும் போது தான் இல்லைன்னு சொல்வேன். ஏன் தீந்து போச்சுன்னா முன்னாடியே வாங்கி வைக்க தெரியாதா உங்களுக்கு? ஆமாம் ஆமாம், எனக்கு வாங்கி வைக்க தெரியாது. நாளைக்கு சமைக்கவே காய்கறி இல்லை, அதையே போட்டு வாங்கலை. நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுன்னு இருக்கேன். உங்களுக்கு ஃப்ரூட் வேணுமா? வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அதை கண்டுக்கிறதே கிடையாது. எப்போ இல்லையோ அப்போ தான் வந்து கரெக்டாக கேட்பா. இத்தனை நாள் அதை தொட்டு கூட பார்க்கல. நேற்று தான் பாதிக்கு பாதி அழிவு போயிருந்தது, எடுத்து போட்டேன். இன்றைக்கி வந்து கேட்குறா ஃப்ரூட்ஸ். எனக்கு எப்போ சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போ தான் நான் சாப்பிடுவேன். நீங்கள் வேணால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. ஆமாம் ஆமாம், இருக்கிற ஃப்ரிட்ஜில் எல்லா ஃப்ரூட்டையும் எடுத்து அடுக்கி வச்சிடறேன். உனக்கு வேணுமோ எப்போ வேணுமோ எடுத்து சாப்பிடு. ஒரு மாதம் கணக்கில் வாங்கி வச்சுட்டுமா சொல்லு, வாங்கி வச்சிடறேன். எது உடம்புக்கு நல்லது இல்லையோ அதை தான் கேட்டு வாங்கி சாப்பிடுவே. ஒழுங்காக போயிடு. இல்லைன்ட்டல போய் ஒழுங்காக படிக்கிற வழியாக பாரு. இல்லைனா சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். அப்புறம் சாப்பாடை சாப்பிடு. சரி, ஆனால் ஒன்று, நான் எதை கேட்டாலும் உடம்புக்கு நல்லது இல்லை அதையே கேட்குறேன்னு சொல்கிறீங்க. சரி, எதனா சாப்பாடு என்ன போடுங்க. நான் போய் படிச்சுன்னு இருக்கிறேன். சாப்பாடு ரெடி ஆகிட்ட உடனே கூப்பிடுங்க, வந்து சாப்பிட்றேன். டாடி வரல தானே இன்னும்? போய் படிப்போ ஒழுங்க. அதனால் உருப்படியாக செய்ய. ஒரு வேலையை தான் உருப்படியாக செய்ய மாட்டேன்ற. ஒரு வேலை சொன்னால் 2 வேலையை திருப்பி வைக்கிறேன். அதனால் ஒரு வேலை கூட சுக செய்யதில்லை. உங்கள் டாடி இன்னும் வரல. போய் படிக்கிற வழியை பாரு. உங்கள் டாடி வந்தோடனே சாப்பாடும் ரெடி ஆகிடும். ஒரு வரத்துங்களையும் உட்காந்து சாப்பிட்லாம் போங்க எல்லாரும். சரி. நேற்று வரையும் அத்தனை பழங்களும் அப்படியே இருந்தது. நேற்று தான் வாடி வதங்கி போயிருந்ததெல்லாம் இந்த பக்கத்து வீட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு நல்லா எல்லாத்தெல்லாம் தூக்கி போட்டேன். இன்றைக்கி வந்து பழம் வேணுமா? இருக்கும் போது கண்டுக்க மாட்டா, இல்லாதப்போ தான் வந்து எனக்கு இல்லை அப்படின்னுவா. சரி, பிள்ளை பழத்தை சாப்பிடும். நம்ம சாப்பிட்டோம்னா அவள் கேட்கும் போது இல்லாத போயிடுமே. நம்மளும் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் அவங்களும் சாப்பிட்றது கிடையாது. கடைசியில் அது அழுவி தான் போகுது. இனிமேல் வாங்கின்னு வந்து அப்பப்போ 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி காலி பண்ணி இன்னும் நிறைய வாங்கி வந்துடுறாரு. வாங்கி வந்தாலும் அவள் தின்றாளா என்ன? இல்லாதப்போ தான் வந்து கரெக்டாக கேட்பா. ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கிறப்ப கண்ணு தெரியாது, இல்லாதப்போ தான் தெரியும். இந்த இடத்துல இன்னொரு 4 செடியை வாங்கி வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் செடியை வச்ச உடனே வீடு கொஞ்சம் அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் செடியை வாங்கி வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் ஒன்று, ஆடு மாடு வந்து தள்ளாதே இருந்தால் நல்லது. இந்த சைடு நிறைய பட்ரோஸ் செடியெல்லாம் வச்சுருந்தா மக்கா வந்து கோழி மொத்தத்தையும் கொத்தி தின்னுட்டு போயிட்டா போல். அந்த கோவத்தில் மொத்த செடியும் பிடுங்கி போட்டுட்டு கோழியை அடித்து செத்தனா அந்த கோழி அத்தோட வரதே கிடையாது இந்த சைடு. சமையலை செஞ்சு வச்சாலா இல்லையான்னு தெரியல, என்னன்னு தெரியல. இன்னைக்குன்னு பார்த்து பசி எடுக்குது. இல்லை போய் பார்ப்போம். வசந்தி வாங்க வந்துட்டீங்களா? உட்காருங்க. தண்ணி ஊற்றினட்டுமா? இல்லை வேண்டாம். என்ன சின்ன எங்கள் ஆளையே காணோம். இன்னும் போயிருக்கா படிக்கிறேன்ட்டு. காய்கறி எல்லாம் உன்னையில் தீர்ந்து போச்சுங்க. நாளைக்கு சமையல் செய்ய கூட காய்கறி இல்லை. இப்போ கொஞ்சம் போல காய்கறி இருந்துச்சு, அதை வச்சு கலவை சாதம் செஞ்சு வச்சுருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போ போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரீங்களா? எங்கே வசந்தி வர சொல்கிற? இங்கே காய்கறி கடையில் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. பக்கத்து ஊருக்கு போய் காய்கறியை வாங்கிட்டு வரணும். முன்னாடியே சொல்லியிருக்கல. இன்னேற்றுக்கு அலுப்பாக இருக்குது எனக்கு. சாப்பிட்டு படுக்கலான்னு வந்தேன். இப்போ போய் வேலையை சொல்கிறியே, என்னாலலாம் வர முடியாது. வேணும்னா இங்கே அந்த அக்கா பேர் ஏதோ ஒரு பேராச்சே, அவங்க காய்கறி கடையை போட்டிருக்காங்க. போய் பார்த்துட்டு வா. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்ன்னு இருந்துச்சு போர்டு. யாரோ சொன்னாங்க, பார்த்துட்டு போய் பார்த்துட்டு ஒரு 8 வேணாம். என்னாலலாம் வர முடியாது எங்கேயோ வெளியே. அவங்க பழம் மட்டும் விற்றா நான் என்ன பழத்தை கேட்குறேன். காய்கறி வேணுன்றா பழம் இருக்குன்றீங்க. பழம் மட்டும்லாம் விற்கல, காய்கறி பழம் எல்லாமே சேர்த்து தான் விற்கிறாங்க. போய் பார்த்துட்டு வா. என்ன இங்கே வேணா யார் காய்கறி தோட்டம் வச்சுருந்தது? சீதாக்கா தான் வச்சுருந்தாங்க. அவங்க தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கூட எங்கே போட்டிருக்காங்கன்னு தெரியலையே. நான் யாரை கேட்டுட்டு இன்னைக்கு எங்கே போயிட்டு வருவேன். கொஞ்சம் வந்தால் என்ன, இதுவே உங்கள் பொண்ணு எதனா வாங்கணும்னு கூப்பிட்டு சிட்டா பறந்துருப்பீங்க. நான் கூப்பிடவே இப்படி பண்ணுறீங்க. சாப்பாடை போட்டுன்னு சாப்பிடுங்க, நான் போய் விசாரிச்சுட்டு வரேன். சரி பார்த்து போயிட்டு வா. நான் போட்டு சாப்பிட்றேன் ஆட்டும். நீங்கள் மட்டும் சாப்பிடாதீங்க, உங்கள் பொண்ணையும் கூப்பிட்டு 2 பேரும் போட்டு சாப்பிடுங்க. இத்தனை நாள் பழங்க அப்படியே கொட்டி கலந்துச்சு. நல்லா இல்லை நேற்று தான் நல்லா இல்லாதெல்லாம் தூக்கி போட்டு நல்லா இருந்தால் பக்கத்து வீட்டு பசங்களுக்கு கொடுத்தேன். இன்னைக்கு வந்து கேட்குறா பழத்தை. இருக்கும் போது தின்ன மாட்டேன்றா, இல்லாத போது தான் வந்து கேட்குறா. ஏன் சாப்பிட்றது இல்லை? அவளுக்கு எப்போ வேணுமோ நீ பழம் எல்லாம் தீர்த்துச்சானா முன்னாடியே வாங்கி வைக்க மாட்டியா? எப்போ கேட்குறாலோ அப்போ கொடுக்க வேண்டியது தானே நீ? இல்லை பிள்ளை ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே கட் பண்ணி கொடுத்தேன்னா சாப்பிட போகிறா. வேணாம் நான் சொல்லுவா கொடுத்தியானா? நீ அப்படியே கிச்சன்லேயே வச்சுன்னு இருந்தேன்னா அவள் சாப்பிட தான் மாட்டா. வந்தவொடனே என்னடா வாயை கலடி திட்டு வாங்கிக்காதீங்க. ஏற்கனவே செம்ம கோவத்தில் இருக்கிறேன். கூட மாட ஒத்தாசைக்கு ஒரு வேலை செய்து கிடையாது. அங்கே போய் பாருங்க, அம்மாவை உட்கார வச்சு வேலை செய்யுங்க பிள்ளைங்க. இவன் என்னடானா உக்காஞ்சின்னு வேலை வாங்குறா என்ன?
பொண்ணுக்கிட்ட சொல்லி அம்மாக்கு கூட மாட ஒத்தாசையாக வேலை செய்யணும்னு சொல்கிற மனுஷனே இல்லை. நீங்கள் என்னடானா அவளுக்கு காய்கறியை கட் பண்ணி கொடுக்கணுமா, பழத்தை கட் பண்ணி கொடுக்கணுமா? இருக்கிற வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே உயிர் போய் உயிர் வருது. இதில் எல்லாத்தையும் செய்கிறவாங்க. பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, வந்தவுடனே அலுப்பாக இருக்கும், கொஞ்ச நேரம் படுத்துன்னு இருக்கும், அப்புறம் படிக்கும். சரி, அதுதான் அந்த படுத்துன்னு இருக்கிற டைமில் காய் வச்சு பழத்தை கட் பண்ணி கொடுத்தேன்னா சாப்பிடுன்னு சொன்னேன். அதுக்கு போய் இவ்வளோ கோவப்படுறியே? ஆமாம் ஆமாம், உலகத்தில் இருக்கிற எந்த பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது. உங்கள் பிள்ளை மட்டும் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருது. வந்தவொடனே அவ்வளோ அழுப்பாக இருக்கும். இன்றைக்கி எல்லா வீட்டில் வேலை செய்யுது, எனக்கு அழுப்பா இல்லை? ஸ்கூலில் போய் என்ன வெட்டி முடிச்சிட்டு வராங்களா, உட்காந்து பாடத்தை கவனிச்சிட்டு வரதுக்கு முன்னாடி அவ்வளோ அழுப்பாக இருக்கும் உங்கள் பிள்ளைக்கு. அது கூட ரொம்ப தூரம் போனால் கூட பரவாயில்ல. இதோ பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு டெய்லியும் காரில் கூட்டு போய் விடுறீங்க, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிருக்கீங்களா? பார்க்குறவங்களாம் சொல்லியா சரி அப்படின்னா போட்டோம் நம்ம ஏன் திட்டுறதுன்னு பார்த்தா நல்லா வாயை குத்து வாங்கிக்காதீங்க, கம்முன்னு உட்காந்து சாப்பிடுங்க. நான் போய் காய்கறி கடை எங்கே இருக்குன்னு கேட்டு விசாரிச்சுட்டு வரேன். அப்படி எனக்கு தெரியலன்னா காய்கறி கடை எங்கே இருக்குன்னு 2 பேரும் பட்னியில் நாளைக்கு என்னத்தை செஞ்சு சாப்பிடுங்க, என்னத்தை ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, எனக்கு தெரியாது. போதும், திட்டினதும் போதும், மூச்சு பிடிக்காது பேசுனதும் போதும். போய் காய்கறி கடையை பாரு, நான் போய் என் பொண்ணை பார்க்குறேன். சரி சரி, சாப்பிட்டு தட்டெல்லாம் சிங்கிள் அப்படியே போட்டு வச்சிங்களா, அவ்வளோதான். இப்போ தான் மொத்த கிச்சனையும் ஏற கட்டிட்டு எல்லாத்தையும் சாமான் மேலே கழுவி கவுத்துட்டு வந்தேன். சாப்பிட்டு தட்டை கழுவி வச்சு வைங்க. அப்புறம் வந்தவொடனே எனக்கு கடுப்பேத்தாதீங்க சொல்லிட்டேன். சரி சரி போமா. இன்றைக்கெல்லாம் ஆஃபீஸில் போய் கஷ்டப்பட்டு வர்றது நாம், இவங்க எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்குறதும் நம்ம தான். என்ன பண்ணுறது? ஒரு சைடு பொண்ணாக இருக்குது, ஒரு சைடு ஒய்ஃபாக இருக்குது. எதை பார்க்குறது? 2 பேரும் முக்கியம் இல்லை. சரி, குழந்தை என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்போம். யாரை கேட்டால் தெரியும்? இந்த சீட்டாக்கா தான் கடையை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே போட்டிருக்காங்கன்னு தெரியலையே. தெரியாத அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொழுது சாயிடும். யாரை கேட்கலாம்? நம்ம ஊரில் எது நடந்தாலும் யாருக்கு வேணால் தெரியாது இருக்கும். ஆனால் இந்த சின்ன பொண்ணு உமாவுக்கு தெரியாது இருக்காது. அவங்க தான் ஆல் கிரவுண்டர். அவங்க 2 பேரில் யாருன்னா ஒருத்தருக்கு ஃபோனை பண்ணி கேட்கலாம். உமாவுக்கே ஃபோன் பண்ணி பார்க்கலாம். இங்கே போது எடுக்க மாட்டேன்றாளே. அப்பப்பா, எப்படியோ ஒரு வழியாக இந்த ராணியக்கா அந்த திட்ட வாங்குவோன்னு நினச்சோம். நல்ல வழியாக முட்டை வியாபாரத்தை பேசி முடிச்சுட்டு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்து தான் எதனா சமையல் செய்யணும். இந்த பிள்ளை எங்கே போச்சுன்னு தெரியலையே. இருந்தால் எப்படி இருந்தாலும் சாப்பாடு வேணும்னு சொல்லி சத்தம் போட்டிருப்பான். இந்நேரத்தில் ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு, எதனாச்சும் சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன். சரி, கொஞ்ச நேரம் படுத்து எழுந்துதான் சமையலை செய்யணும். ஒரே டயர்டாக இருக்குது. அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு வந்தது. அப்போலாம் 4 தெரு விடாத ஊர் ஃபுல்லாக ரவுண்ட் அடிப்போம். இப்போ 4 தெரு நடந்தாலும் காலெல்லாம் வலிக்குது. யாரோ ஃபோன் பண்ணுறாங்களே. வசந்தி அக்கா தான். என்னாச்சுன்னு தெரியலையே. ஹலோ ஹலோ உமா, எங்கே இருக்க? நான் எங்கேக்கா இருப்பேன் நேரத்தில்? வீட்டில் தான்க்கா இருக்கேன். என்னாச்சு? எப்பயும் எதனா விஷயம் இல்லாத ஃபோனை பண்ண மாட்டீங்களே, என்னாச்சுக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லை உமா, எதுவும் இல்லாதியா ஃபோனை பண்ணீங்க. சரி, அப்போ வச்சுட்டுமா நான்? இருடி சொல்கிறேன். அதான் கேட்குறேன்லக்கா, எதுக்கு ஃபோனை பண்ணீங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. அதெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் நான் எவ்வளோ பிஸி தெரியுமா? இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் மீட்டை முடிச்சுட்டு வந்தேன். என்ன பிஸ்னஸ் மீட்டுடி? என்ன அவ்வளோ பிஸியாக வருகிற? ஆமாம் ஆமாம், ராணி அக்கா இட்லி கடை போடுறாங்களா, அது விஷயமா ஒரு முட்டை கடைக்காரை பற்றி பார்த்து பேசிட்டு வந்தோம். இப்போ தான் வந்தேன். சரி, கொஞ்ச நேரம் படுத்து எழுந்து சமையல் செய்யணுமே, அதனால் படுக்கலான்னு பார்த்தா கரெக்டாக காலை பண்ணீங்க. என்ன விஷயம்க்கா சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை உமா, வீட்டில் காய்கறி எல்லாம் தீர்ந்து போச்சு. என்ன இந்த அக்கா காய்கறி தீர்ந்து போச்சுண்டு? காய்கறி தீர்ந்து போச்சுன்னு என்கிட்ட சொன்னால் நான் என்னக்கா பண்ணுவேன்? எங்கள் வீட்டில் காய்கறி கூட இல்லைக்கா. ஒரு வேளை நம்ம இன்னைக்கு காய்கறி வாங்கி அந்த பார்த்துருக்குமோ, அந்த காய்கறி கேட்கலாம் தான் ஃபோன் பண்ணி தான் நான் தெரியலையே. ஓ உமா, அதுக்கு இல்லைம்மா, காய்கறி எல்லாம் வேணாம். ஹலோ, சொல்லுங்கக்கா. காய்கறி எல்லாம் இப்போ தான் நம்ம ஊரில் சரியாக இருக்கிறது இல்லை. ஆனால் இப்போ தான் என்ன அந்த கவலையே கிடையாது. சீட்டாக்கா கடையை போட்டாங்களே, அவங்க கடையில் போய் வாங்கிக்கோங்க. செம்மையாக இருக்குது காய்கறி எல்லாம். நான் வரும்போது தான் பார்த்துட்டு வந்தேனே, நானும் ராணி அக்காலாம் போயிட்டு வந்தேன்ல, அப்போது கடையை போட்டாங்க பாருங்கள். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒன்று கூட வாடி வதங்கி போகல. நம்ம வாங்கின வதங்கி போன காய்கறி எல்லாம் இனிமேல் வாங்க தேவையில்ல அந்த பழைய கடையில். இனிமேல் இந்த கடையை தான் வேறு லெவலில் போகுது பாருங்கள். இந்த விஷயமா தான் ஒன்று கேட்கலான்னு ஃபோன் பண்ணவுமா. எங்கள் வீட்டில் இருக்கிறவரு இப்போ தான் சொன்னார், இந்த மாதிரி சீதாக்கா கடையை போட்டிருக்காங்க போலன்ட்டு. எங்கே போட்டிருக்காருன்னு அந்த மனுஷனுக்கு தெரியலையா. சரி, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். நீ ஆனால் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கா, காய்கறி வேணுமா அப்படி இப்படின்ட்டு. சீதாக்கா எங்கே கடையை போட்டிருக்காங்க உமா? வீட்டாண்டியா இல்லை தோட்டத்தாண்டியா? எப்படியோ நல்ல வழியாக நம்மக்கிட்ட காய்கறி கேட்கல, அது வரையும் சந்தோஷம். வீட்டாண்டியும் போடலக்கா, இது தோட்டத்தாண்டியும் போடலக்கா. தோட்டத்துக்கு எதிரில் தான் கடையை போட்டிருக்காங்க, தோட்டத்து பக்கத்துலேயே தான். போய் வாங்கிக்கோங்க. சரிம்மா, அப்போ நான் நடந்து போகணும் அவ்வளோ தூரம். சரி, நான் வச்சுருவேன். என்ன போய் காய்கறி எல்லாம் வாங்கின்னு வரணும். சரி. ஆனால் இந்த உமா ரொம்ப நல்ல ஆளாக தான் இருக்கா. எப்போ நான் காய்கறி இல்லைன்னா அப்பப்போ 2 வெங்காயம் கொடுக்கா, 2 தக்காளி கொடுக்கான்னு வருவா. நம்ம காய்கறி கேட்கவே ஃபோன் பண்ணல. நீங்கள் காய்கறியாக கேட்குறீங்க, என்கிட்ட காய்கறி இல்லையேன்றா பாரு. கேட்டிருந்தா இன்னும் அவ்வளோதான், கேட்கறதுக்கு முன்னாடியே இல்லைன்னு சொல்லிடுறா பாரு. வீட்டில் ஒரு பொருள் இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்கிறேன். ஆனால் மற்றவங்க வீட்டில் மொத்தம் வந்து எல்லா பொருளையும் வாங்கி போகிறா. என்ன தான் பழக்கமோ தெரியல. ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி யாருனா வந்து கேட்கும் போது கொஞ்சம் கொடுங்கன்ட்டு இல்லைன்னு சொல்ல மனசு வர மாட்டேங்குது. இல்லாத டைமில் வந்து கேட்டாலே மனசுக்கு சங்கடமாக போயிடுது. இவங்க வேற வந்து கேட்டாங்க, இந்த பொருள் நம்ம வீட்டில் இல்லையே, இல்லைன்னு சொன்னால் இந்த பொண்ணு வச்சு இன்னே கொடுக்க மாட்டேங்குதுன்னு நினைப்பாங்களா என்னன்னு தெரியன்ட்டு. ஆனால் ஒரு சிலர் எப்படி தான் இருக்கிற பொருளை இல்லைன்னு சொல்கிறாங்களோ தெரியல. சரி, இதை பற்றி யோசிச்சு இருந்தால் வேலைக்காவது நம்ம போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொழுது சாஞ்சிரும். அமைதியாக உட்காந்து இருக்கீங்க, உங்கள் பொண்ணு எங்கே வரலையா இன்னும்?
இப்போ தான் குரல் குத்தமாக பச்சின்னு இருக்கேன் வரேன்னா சரி வந்த உடனே சாப்பிட்லான்னு உட்காந்துருக்கேன். என்ன நீ காய்கறி கேட்டே இல்லையா? எங்கே போட்டிருக்காங்களாம் கடை? தோட்டத்தாண்ட இருக்கான். சரி நான் போய் வாங்கிட்டு வரேன். நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு எங்கள் வீட்டில் நான் போயிட்டு வரேன். இந்த ஒயர் கூடி எங்கே வச்சுன்னு தெரியலையே. இதை தேடுறதே ஒரு பெரிய வேலையாக போச்சு. எங்கே தான் இருக்குன்னு தெரியலையே. இந்த கீழே இருக்கிற ஆளை வச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். நான் காய்கறி என்னென்ன காய்கறி எல்லாம் இருக்குன்னு தெரியல, எப்படி இருக்குன்னு தெரியல. ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்றாங்க எல்லாரும், போய் பார்த்தா தான் தெரியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் காய்கறி வாங்குறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதை அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். எங்கள் வீடியோ தினைக்கும் 4 மணிக்கு வந்துடும். 4 மணிக்கு எங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாதான் பாருங்கள். இந்த வீடியோவோட கண்டினியூ நீங்கள் பார்க்க விரும்புனீங்களா? முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.